எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வந்து தேர்ஸ்டே நைட்டு தான். நாங்க வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு, சரி இன்னைக்கு வந்து பாளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாளி போடுறதுக்காக வீட்ல சாமி கும்பிட்டு, எங்க மச்சாண்டார் வீடு இருக்குல்ல, நாங்க அங்க போனோம். அவிங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அ கோவில் போனதுனால லேட் ஆயிடுச்சு. அதனால அவிங்களே ரெடி பண்ணிட்டாங்க. பாளி மட்டும் போட்டா போதும். நாங்க கம்பு தான் போடுறோம். கம்பு போடுறதுக்கு சரி நின்னுட்டுருந்தேன். எடுத்துட்டு அத வந்து கையில எடுத்துட்டு, சாமி கும்பிட்டு அதுக்கு பிறகு தான் போடணுமாமா. அதனால அத கையில எடுத்துட்டு நல்லா சாமிய கும்பிட்டு போட ஆரம்பிப்பேன். போட ஆரம்பிக்கிறேன். நல்லா சாமிய பார்த்து கும்பிட்டு அதாவது நிலா பார்த்துலாம் இல்ல. கிழக்க பார்த்து கும்பிடணும் ஒரு இது. நான் பாளி போட ஆரம்பிச்சுட்டேன். அம் என் அத்தை வந்து அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க. அதனால நாங்க எங்க மச்சாண்டார் வீட்லயே போட்டுட்டோம். போட்டுட்டு எங்க வீட்ல கொண்டாந்து வச்சுப்போம். ஃபங்ஷன்லாம் வரப்போகுது. சாரி, ட்ரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல. மேரேஜ்க்கு எடுத்ததே இன்னும் இருக்கு. அதனால நாங்க எதுவும் எடுக்கல. எங்க வீட்ல மாமனாரும், கொழுந்தனாரும் இன்னும் வரல. மாமனார் இருந்தாப்படி. எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு. இந்த பாப்பா யாருன்னா, இந்த எங்க மச்சாண்டாரோட பிள்ளை தான். அவங்களோட பிள்ளை தான். பாப்பா ஒண்ணு இருக்கு. 3 வயசு ஆயிடுச்சு. நான் பாலையே போட்டுட்டே இருந்தேன். எப்படி போடுறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃப்யூஷன்லயே போட்டுட்டே இருந்தேன். இது கம்பு தான். கம்பு வந்து அன்னைக்கே வந்து அக்காவே வந்து ஊற வச்சுட்டாங்க. கம்பு வாங்கி ஒன் டே வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அத வந்து ஒரு துணியில ஏதாவது கட்டி வச்சிரணும். அடுத்த நாள் தான் நம்மளால போட முடியும். அதனால அங்க அப்படி செஞ்சு தான் போடுவாங்களாம். நான் இன்னும் ஒரு டைம் கூட போடவே இல்ல. அம்மா வீட்ல இருக்கும்போதெல்லாம் நான் போட்டதே இல்ல. எ எப்படி சொல்றது? இந்த கோவில் ஃபங்ஷனு அதுக்கெல்லாம் நான் போவே மாட்டேன். எங்க ஊர்ல இருக்கும். ஒன் டே வந்து லேசா அங்க போடு. வந்து புதன்கிழமை மட்டும் தான் வந்து கோவில் ஃபங்ஷன் இருக்கும். அப்ப நாங்க வந்து லேசா. கெடாய் வெட்டுவோம். இல்லன்னா விருந்து ஏதாவது வைப்போம். அப்ப மட்டும் தான். அப்ப மட்டும் ஈவினிங் மட்டும் போயிட்டு வருவேன். மித்தபடி நான் நம்ம வேண்டுதல வந்து நான் செலுத்தினதே இல்ல. இங்க வந்து நான் பழனிக்கு போயிட்டு வந்தேன். 5 டேஸ் போயிட்டு வந்தேன். அப்பல்லாம் சாமிலாம் வந்துருச்சு. நான் அப்பதான் வந்து நம்பவே ஆரம்பிச்சேன். சரி நம்ம வந்து விரதம்லாம் இருக்கலாம்னு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. இல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால சரி நம்ம விரதம் தான் இருக்குல்ல, பாளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாளி போடுறதுக்கு சரி பாளி போடலான்னு தோணுச்சு. அதனால பாளி போடுறதுக்கு அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த பாளி வந்து இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோன்பு வருது. இந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் டைம் நோன்பு வருது. அதனால என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. இது வந்து நோம்பி வந்து வியாழக்கிழமை வந்து நோம்பி. அப்போ வந்து பருப்பு ரசத்தோட தான் சாப்பாடு. ஆனா அம்மா வீட்ல இருக்கும்போது கறி குழம்பு. இங்க வந்து பருப்பு ரசத்தோட சாப்பாடு தான் சொன்னாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பாரன் எடுப்பாங்களாம். செவ்வாய்க்கிழமை சாமி வருமாமா. ஏகமா தெளிச்சுடு. அங்க வந்து எப்படின்னா திங்கட்கிழமை சாமி வரும். வான வேடிக்கைலாம் வெடிப்பாங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு மட்டும் போவேன். அதெல்லாம் அப்புறம் இறங்காத இருந்தா புதன்கிழமை தேங்காய் போவேன். போட்டுரு. அவ்வளோதான். ஒரு நாள் இல்ல நான் 2 நாள் போவேன். அவ்வளோதான். மத்தபடி நான் போனதே இல்ல. கோவிலுக்கே போமாட்டேன். கோவில் ஃபங்ஷன் எதுவுமே பிடிக்காது. பிடிக்காதுன்னா நான் போமாட்டேன் அதிகமா. யாரு போறாங்க அப்படின்ட்டு ஒரு சலுப்பு தான். ஆனா இங்கெல்லாம் அப்படி இல்ல. அப்படியே மாறிடுச்சு. லைஃபே வந்து மாறிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா மாறிட்டே இருக்கு. ஆனா சாரி கட்டுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எடுத்து எடுத்து கட்டிப்பேன். இது வந்து நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது, எங்க தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரி எடுத்து தந்தாரு. அந்த சாரி தான் இது. எனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் கட்டிக்கிட்டேன். பிடிச்சிருச்சுன்னா ஐ மீன் சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிக்கிட்டேன். இது ஃப்ரைடே மார்னிங் அப்படிதான் மாறிடுச்சு. அம்மா வீட்ல இருக்கும்போது நான் ஃப்ரைடேனா குளிக்கவே மாட்டேன். குளிக்க மாட்டேன்னா அந்த அன்னைக்கு குளிப்பேன். ஆனா மார்னிங்லாம் தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன். அம்மாவே குளிச்சுருவாங்க. ஆனா இப்ப என்னடான்னா, நான் 5:30க்கே எந்திரிச்சுட்டு, சரி தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு, இட்லி சுட்டுட்டு, உருளைக்கிழங்கு குழம்பெல்லாம் வச்சுட்டு, சரி பாலி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, கொஞ்சமா லைட்டா வந்திருந்துச்சு. அந்த முளைப்பு வந்திருந்துச்சு, லைட்டா வந்திருந்துச்சு. என்ன ஆனா எங்க மச்சான்டார்லாம் போட்டிருந்தாங்க. அவைங்களெல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு. நான் நினைச்சுட்டே இருந்தேன், என்னடா இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கெல்லாம் தண்ணிலாம் நானும் என் ஹஸ்பண்டும் அ தெளிச்சு விட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுன்னு சொல்றத விட வீட்டுக்காரருன்னு சொல்றது தான் எனக்கு பிடிக்கும். நானும் எங்க வீட்டுக்காரரும் அ தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு இருந்தோம். அப்படியே லைஃபே மாறிடுச்சு. ஏன்னு தெரியல. இதுவும் பிடிச்சிருக்கு. ஒரு விதமான நல்லா இருக்கு. அப்புறமேட்டு சரி கோவில் போலான்னு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வ கோவிலுக்கு வந்து போலாம் அப்படின்ற மாரி சொல்லல. ஆனா வந்து அது ஒரு வேலைக்கு கிளம்புற டைம் கரெக்ட்டா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா நான்
எங்க ஊர் குலதெய்வ கோயிலுக்கு நான் கோவிலுக்கே போமாட்டேன். அதிகமா போனதே இல்லன்னு முன்னயே சொன்னேன். எவ்ளோ நேரமா அந்த பாலையே வந்து தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம். இள வெயிலுக்கும் அதுக்கும் வந்து அப்படிதான் இருக்கணுமாமா. அப்படி தெளிச்சு விட்டா தான் நல்லா இருக்குமாமா. வெயில்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். என் வீடியோலயே சொல்லியிருப்பேன். வெயில்ல வைக்கக்கூடாது. அப்புறம் அங்க அங்க வந்து ரோஜா பூ செடி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு இருந்தாரு. இந்த பக்கம் ஒரு கொடி மாரி இருக்குல்ல, அது வந்து சங்குப்பூ செடி கொடி தான். அது வந்து வளரல. வந்து இறந்துருச்சு. அதுக்கு பக்கத்தால வேணா 2 செடி வந்து வச்சிருக்கோம். நெறைய செடி வைக்கணும்னு தான் ஆசை. பார்க்கலாம் வைக்கலாம். ஃபியூச்சர்ல வைக்கலாம். சரி அப்படியே போயிட்டு நாங்க கெளம்பிட்டோம். கெளம்பிட்டு சரி ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கோவிலுக்கும் வந்துட்டோம். இதுதான் எங்க குலதெய்வ கோவில். இப்போதைக்கு இப்போ வந்து எங்க குலதெய்வ கோவில் இதுதான். நல்லிக்காட்டு முனியப்பன் கோவில்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அம்மா வீட்ல இருக்கும்போது வந்து பெண் தெய்வம் தான் செல்லியாண்டி அம்மன். அது ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு நடந்துச்சு. நான் இன்னொரு டைம் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனேன்னா, அத பத்தி நான் சொல்றேன். அப்பயுமே நான் நம்ப ஆரம்பிக்கல. ஆனா இப்பலாம் வந்து நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து பிலீவ் பண்ற மாரி விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கு. நான் பழனிக்கு போனேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து விரதம் இருந்தா வந்து சாமி வரும்ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதெல்லாம் என்னால வீடியோஸ் எடுக்க முடியல. நான் இப்ப தான் வீடியோஸ் போடுறனால என்னால எடுக்க முடியல. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அப்புறம் நான் டே பை டே எங்களோட ஃபங்ஷன்லாம் நான் போடுறேன். டெய்லியும் வீடியோஸ்லாம் வரும். பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேரேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்ல. ஆனா ஊர்லாம் பக்கம் தான். நான் எங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்ததே இல்ல. ஆ ஆனா உள்ளலாம் போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து கோவிலுக்கு வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு வந்தோம். அப்போலாம் எனக்கு தெரியாது. அப்பயும் வெளிய தான் நின்னுட்டுருந்தோம். அதுக்கு பிறகு போக போக சொன்னாங்க. உள்ளலாம் போக்கூடாது. வந்து ஜென்ட்ஸ் மட்டும் தான் அவிங்க மட்டும் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தையெல்லாம் போலான்னு சொன்னாங்க. வெளிய தான் நின்னு சாமி கும்பிடணும். எப்படி இந்த ஃபங்ஷன்லாம் நடத்துவாங்கலாம் எனக்கு தெரியல. பார்க்கலாம் எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நானும் வந்து சரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்காரரு கோவிலுக்கு வந்தா அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது வந்து பீஸ்ஃபுல் மைண்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே நாங்க ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எப்பவுமே எடுப்போம். இன்னைக்கும் எடுத்தோம். ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த அந்த பக்கம்லாம் வந்து பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. நாங்க முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு கெளம்பிட்டுருக்கோம். வீட்டுக்கு கெளம்பிட்டோம். எங்க வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்க வீட்டுக்கு கெளம்பிட்டுருக்கோம். இந்த வாரம் வந்து நாங்க வந்து விருந்துக்கு வந்து அழைக்க போவோம். அதுவும் வந்து நான் வீடியோஸா ஷூட் பண்ணி போடுவேன். எங்க வீட்டுக்கெல்லாம் போவேன். எங்க வீட்டுக்கு, நாத்தனார் வீட்டுக்கெல்லாம் போவேன். அதெல்லாம் நான் போடுறேன். இன்னைக்கு அதான் சொன்னேன். ஃப்ரைடே வந்து உருளைக்கிழங்கு குழம்பு, இட்லி தான். ஆ நேரமாவே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இது வந்து நைட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாரு. அ அப்புறம் எங்க சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க. எங்க சித்தப்பா, தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. அவைங்களும் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன். அப்போ வந்து பருப்பு குழம்பு, கல்லக்கொட்டை சட்னி எல்லாம் செஞ்சிருந்தேன். சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பாடுலாம் போட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அவைங்க ஐபிஎல் மேட்ச் உக்காந்து சின்சியரா பாத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன பண்றது? என்ன பாக்குறதுன்னு புரியல. அவைங்களும் கெளம்பிட்டாங்க. நானும் கெளம்புறேன். ஓகே பாய். தேங்க் யூ சோ மச்.